நண்பர்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு 108 இடம் வந்தார். 108 இடம் ஜெயிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக அரியணையில் ஏறக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து இவர் பதவிக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ததுக்காக வந்து லெட்டர் கொடுத்து உங்களை இது பண்ண போகும்போது அவங்க வந்து தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் மெஜாரிட்டி உங்களுக்கு வரல, இன்னும் மெஜாரிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இப்போ என்ன நடக்குன்னா, அரசியலில் இப்படிலாம் ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இது வரைக்கும் எந்த அரசியல் இந்த மாதிரி வந்தது கிடையாதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே வந்தது கிடையாதா, என்டிஆர் காலத்திலே வந்தது கிடையாதான். இப்போ இந்த வருஷம் இந்த மாதிரி புது ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து அவங்கள பாதி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 50-60 பேர் அவங்க அதிமுக 50 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இணைந்து திமுக அதிமுக ஒன்னா இணைந்து புதுசா ஒரு மெஜாரிட்டியில முதலமைச்சரா யார் ஆக போறான்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, அவர் முதலமைச்சர் ஆக போறாராம். துணை முதலமைச்சர் யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல, அவர் ஆக போறாராங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு மீடியால வந்து செய்தியில பார்த்த இந்த விஷயத்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பணமும் எதுவும் கொடுக்காம மக்களோட முழு சப்போர்ட்ல விஜயனை 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு, முதலமைச்சர் அவங்க ஒரு கனவுல இருக்காரு. இப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது மக்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? விஜயனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மக்களோட மனசு நிலை எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது அது தெரியல. அதே நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலும் ஜெயிக்கல, முந்தின தேர்தலும் ஜெயிக்கல, எதுலையும் ஜெயிக்காம இருந்தாரு. இப்ப இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கும்போது அவங்களுக்கே ஒரு விடை தெரியாத ஒரு புதிரா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. மக்களே பெரும் குழப்பத்துல இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரிதான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், விஜயனை வந்து சப்போஸ் இந்த டைம்ல அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியலன்னா கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவராக தான் வருவாரு. அடுத்த தேர்தலிலும் விஜயனை கண்டிப்பா முதலமைச்சராக வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இவர் ஜெயிச்சு இதே மாதிரி வந்தாலும் ஓட்டு வித்தியாசத்துல கம்மியா ஒருவேளை போகுது, இதே மாதிரி 108 107 இப்படி வந்துச்சுன்னா அவங்க ஒருவேளை 2 பேரும் பாதி அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி 2 பேரும் கூட்டணி போட்டு அவங்க முதலமைச்சர் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவராக யாராவது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு போய்கிட்டு இருக்கு. நியூஸ் சேனல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, பெருங்குழப்பமா இருக்கு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டும் விஜயன் ஒரு அளவுக்கு மேல வந்து நிக்காரு. இந்த டைம்ல அவரோட முதலமைச்சர் ஆக முடியல, ஆட்கள் கம்மியா இருக்கு, அந்த தொகுதிக்கான அந்த பங்கீடு அதான் ஆட்கள் வேணும் இல்லையா, சட்டமன்றத்துக்கு இத்தனை பேர் வேணும், ஒரு கட்சிக்கு இவ்வளவு பேர் வேணும் அப்படிங்கிற இது இருக்கு. அக்கா கூட்டணி கட்சிகளோட அண்ணன் பேசிட்டு இருக்காரு. இப்ப யாரும் முதலமைச்சர் ஆக போறான்னு தெரியல. இப்படி ஒரு நியூஸ் வர 2 கட்சி இணைஞ்சு முதலமைச்சர் ஆக போறாங்கிற ஒரு இது ஆகிட்டு இருக்கு. கடவுள் தான் வழிபடணும். ரைட் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.